இந்த பேஷண்ட் பேரு கித்து முகமது. அவங்க வயது பார்த்தீங்கன்னா 45 வயசாகுதுங்க. இவர் போரூர் சிக்னல்ல தான் பரோட்டா கடை வச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளா மேலே தாட பல்லு சுத்தமா இல்லை, கீழே தாட பல்லு ஆடிட்டு இருந்தது. இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப பயத்தால தான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம ரொம்ப தாமதம் பண்ணிட்டாரு. இதால் அவர் பண்ற பிசினஸ் கூட ரொம்ப அடி வாங்கிச்சு அப்படின்னு சொன்னாரு. எக்கனாமிக்லாவும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருந்தது. அப்புறமா நம்ம யூடியூப் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் வலி இருக்காது வாங்கன்னு சொன்னா கூட அவருக்கு அந்த அளவுக்கு கால்லையே எப்படி நம்ப முடியும். அதனால அவருக்கு அப்போ ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்தது. அப்புறமா அவங்க மனைவி தான் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நம்ம ஃபுல்லா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது மேலே தாடுல எலும்பு ரொம்பவே குறைஞ்சிருந்தது. ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளா பல்லை எடுத்துட்டு கட்டாம விட்டாரு. கீழே பல்லு அப்படியே முன்னுக்கு வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ எலும்பு குறைஞ்சாலும் நம்ம மருத்துவமனையில் நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டு டைட்டானியம் பாரம் கொடுப்போம். அதே மாதிரி தான் அவருக்கும் நான் சொல்லியிருந்தேன் 5 நாளே உங்களுக்கு பல்லு கொடுத்துருவோம் ஃபிக்ஸடா அப்படின்னு சொன்னேன். இருந்தாலுமே அவருக்கு ஒரு பயம். அதுக்கப்புறமா அவருக்கு ரொம்பவே பிரச்சனை வரும்போது தான் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் அவர் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா இம்ப்ளான்ட் பண்ணோம். பட் அந்த இம்ப்ளான்ட் பண்றதுக்கு முன்னாலே ஒரு வீடியோ கொடுத்திருப்பாரு. அவருக்கு அப்போ கூட பயமா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா கீழே தாடுல இருக்கிற பல்லை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம், மேலே தாடுல இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம். அவருக்கு கொஞ்சம் கூட வலியன்றது இல்லாம இருந்ததுனால அவருக்கு ரொம்பவே ஃப்ரீ ஆயிட்டாரு. அவருக்கு பயம் இல்லைன்னு 2வது நாள் நல்லா சந்தோஷமா ஜாலியா வர ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறமா 2வது நாள் அவருக்கு அளவு எடுத்தோம். 3வது நாள் டைட்டானியம் பார் ஃபிக்ஸ் பண்ணோம். 4வது நாள் பிரிட்ஜை கொடுத்துட்டோம். அப்புறமா 6வது நாள் வந்தப்போ கம் ஆட் பண்ணிட்டு அவருக்கு டைட்னிங் பண்ணிட்டோம். இது ஒரு வாரம் கழிச்சு செக்அப் வந்தாரு. செக்அப் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட 2 பசங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் பிடிஎஸ் படிங்க, சிந்தாமணியில டென்டல் கிளினிக் ஆப்போசிட்ல நம்ம ஒரு கிளினிக் ஓபன் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்போ அந்த ஒரு வாரம் கழிச்சு வந்தப்போ பேசின பேச்சு, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் சுத்தமா மாறிடுச்சு. நாங்க இப்படி இருப்பாரான்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா அவர் அந்த பல்லு பிரச்சனையால தான் அவருக்குள்ளேயே அவரோட தாழ்ந்த மனப்பான்மையோட யார்கிட்ட சிரிக்காம அப்படி ஆயிட்டாரு. இந்த பல்லு வந்த உடனே அவரே ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரே நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாரு. அவங்க பேட்டியும் கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதனால இம்ப்ளான்ட் சிகிச்சைன்றது ரொம்ப எளிமையான சிகிச்சை. அதுக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா நாங்க கொடுக்கிற மாத்திரைகள் டைம் போட்டீங்கன்னா எந்த விதமான வலி இருக்காது. அதனால பயப்பட வேண்டாம்.